மே தினத்தை முன்னிட்டு கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார். தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெப்பம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் தாகம் தணிக்கும் விதமாக பல்வேறு அமைப்பினர் ஆங்காங்கே நீர்மோர் பந்தலை அமைத்து வருகின்றனர். இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. வள்ளியம்மை பேக்கரி அருகில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி, மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், மாமன்ற உறுப்பினர் முபஷீரா, உக்கடம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இதில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில், தர்பூசணி, ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன், கலீல், முஸ்தபா, இப்ராஹிம் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் அபுதாஹிர், வழக்கறிஞர் இஸ்மாயில், ராதாகிருஷ்ணன், டால்பின் ரஃபி, கபூர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி பகுதியில் கிரீன் கார்டன் நண்பர் குழு எப்பொழுதுமே நல்லிணக்கத்திற்காக அந்த நண்பர்கள் குழு ரம்ஜான் அன்றைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு ஜாதி மதம் பார்க்காமல் சமத்துவத்திற்காக அனைவருக்கும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று பிரியாணி வழங்கினார்கள். இன்று உக்கடம் பகுதியிலே ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இன்று வெப்பம் அதிகம்